இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டீங்களா? என்ன விஷயமா? இரு சொல்றேன்பா. இசை, என்னத்த இதெல்லாம்? ஒரு பொண்ணு தாயாக போறானா, அவ பிறந்த வீட்ல இருந்து 3வது மாசம் சீர் கொண்டு வரது வழக்கம்மா. அம்மா இல்லைன்ற கவலை உனக்கு வேண்டாம். உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நாங்க தான். என்ன உன் அம்மாவா நினைச்சு இந்த அத்தை தரத சந்தோஷமா வாங்கிக்கோ. என்ன உன் பெத்த அம்மாவா நினைச்சு இத வாங்கிக்கோமா. இனிமே யாராவது உன்னை அம்மா இல்லாதவன் சொல்லி சீர் எங்கன்னு கேட்டா, இதோ எங்க அம்மா செஞ்ச சீர்னு தைரியமா எடுத்து காட்டு இசை. அத்தை நம்மளதான் சொல்லாம சொல்றாங்கக்கா. புரியுது ஸ்ரீஜா. கோவில்ல வாங்கினதெல்லாம் பத்தாது உங்களுக்கு. இந்த நகையெல்லாம் பார்த்து வைத்தறிச்சல் படுங்கன்னு அண்ணி சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் இவங்க 2 பேரோட பாசத்தை பார்க்க எனக்கு வெறுப்பாகுதுக்கா. இல்ல ஸ்ரீஜா, ஏனோ எனத்தோட தானே சேரும் அந்த பாசம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த 2 பேரும் இந்த வீட்ல இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரம் இவங்க 2 பேரையும் அடிச்சு துரத்திட்டு அந்த இடத்துல நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கணும். நம்ம இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா எங்க அதுக்குள்ள என் அண்ணி சேர்த்து வச்சதெல்லாம் இவ நாடகம் போட்டே அவ கைக்கு மாத்திக்குவோம் போல இருக்கு. இசை, அம்மா தான் ஆசையா குடுக்கறாங்கல்ல, அத வாங்கிக்கோ. இசை, உன் அத்தை தான் ஆசையா தரல, வாங்கிக்க. பாஸ்கரா, நீ சேர்ந்து நின்னு குடு. டேய் விஷால், இசையோட போய் சேர்ந்து நின்னு வாங்கி. சூப்பர் பாட்டி, வா போறேன். வாங்க. ஓகே இசை, சுபத்ரா சொன்ன மாதிரி நானும் உனக்கு அப்பா தான். எது வேணாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். இந்த சீரை உங்க அம்மா அப்பா குடுக்கறதா நினைச்சு வாங்கிக்கோ. விஷால், சேர்ந்து வாங்கிக்கோடா. வாங்கிக்கோமா. இந்தா குடிங்க. என்ன சுபத்ரா, இப்ப சந்தோஷமா? தேங்க்ஸ் அத்தை. அவ்வளவுதான், இவன் நாடகத்தை இப்ப தொடங்கிட்டான். இந்த மாதிரி ஒரு அத்தை மாமா, சச்ச, ஒரு அம்மா அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷம். சிந்தாமணி, ஸ்ரீஜா, நான் சொல்றது உங்க 2 பேருக்கும் தான். இசைக்கு இனிமே நாங்க தான் அம்மாவும் அப்பாவும். இனிமே ஒருத்தர் வாயில இருந்தாவது இவள அனாதன்னு சொன்னீங்கன்னு தெரிஞ்சது, அப்புறம் நடக்கிறதே வேற.